தாயே அங்காளம்மா, அண்டி வந்தவங்களோட குறைய என்னன்னைக்கு தீர்த்து வைக்கிற தாயே, என் மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, அதை மட்டும் நீ நிறைவேற்றி கொடு. நான் உன் கோயிலுக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றேன். கடவுளே, சர்ச்சில் சில பேர் உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறத நான் பார்த்திருக்கேன். இது என்னோட பாவ மன்னிப்பு. என்ன மன்னிச்சு என்னோட வேண்டுதலை ஏத்துக்கோங்க. நான் கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான், அவரு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். இங்க வா. டாக்டர், இப்ப எப்படி இருக்கு? சீஃப் டாக்டர் சொல்லுவாரு. டாக்டர், பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? பயப்படாதீங்க, இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாரு. தாயே, நீ காப்பாத்திட்ட. இப்ப நாங்க அவரை பார்க்கலாமா டாக்டர்? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நர்ஸ் வந்து சொல்லுவாங்க, அப்புறம் போய் நீங்க பாருங்க. ஓகே, தேங்க் யூ டாக்டர். அன்பு செல்வனோட அட்டெண்டர் யாராவது ஒருத்தர் உள்ள வரீங்களா? கண்ணு முச்சாராமா? இல்ல, இன்னும் ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லல்லம்மா. இல்ல, வைட்டல்ஸ் எல்லாம் ஸ்டேபிளா தான் இருக்கு. ஆனா அவர் அன்கான்ஷியஸா தான் இருக்காரு. எப்பமா கண்ணு முடிப்பாரு? அது சொல்ல முடியாதுமா, கொஞ்ச நேரம் ஆகும். ஆனா அவருக்கு ட்ரிப்ஸ் மட்டும் ஏறிட்டே இருக்கணும். யாராவது கிட்ட இருந்து மானிட்டர் பண்ணணும். ட்ரிப்ஸ் பாட்டில் காலி ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் முன்னாடியே வந்து சொல்லணும். அப்பதான் அவருக்கு கரெக்டா ஏத்த முடியும். அதனால யாராவது ஒருத்தரை நாங்க உள்ள அலோவ் பண்றோம். யார் பாத்துக்கிறீங்க? நான் பாத்துக்கிறேன். சரி, இவங்க மட்டும் உள்ள போட்டும், மத்தவங்க எல்லாம் இங்கே வெயிட் பண்ணுங்க. போங்க. கடவுளே, இவரு முடியலன்னு சொல்றப்பவே விட்டுருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்காது. அவர் சொன்னப்பவே விட்டுருக்கலாம். அவர் சொன்னதை கொஞ்சமாவது கேட்டிருக்கலாம். அவரோட பிரச்சனைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, அவர் சொன்னதை யோசிக்காம ஈகோல ரொம்ப ஆடிட்டேன். அதான் இப்படி ஆயிடுச்சு. ஒருவேளை என் தப்ப நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ஆச்சா? உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட அன்ப, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, சீக்கிரமா நீங்க குணமாயிடுவீங்க. உசுரே உசுரே நாதானே, முழுசா உடஞ்சே போனேனே,
அழுவே தெரியாதன பொழுதும் விழிநீரில் நனஞ்ச வரகா கிடக்க திமிரும் புலிவாலையும் பிடிக்கும் ஒரு ஆம்பள் புலம்பும் புழுவாயிருக்க செலந்தி கூடா செதஞ்ச வீடா இடி வாங்கி துடிச்சேன்னு வலியோட நர்ஸ் 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 இங்க வாங்க. என்னாச்சுமா? டாக்டர் அவர் கை அசைஞ்சது 2-3 தடவை நல்லா அசைஞ்சது நான் பார்த்தேன். சரி நான் பாக்குறேன். நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு சரசு. ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்களா? சார் நைட்டே 4 ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சு. ஏண்டி நிஜமாவே கை கல்லாம் அசைஞ்சுதா? ஆமாமா 2-3 தடவை நான் நல்லா பார்த்தேன். அசைஞ்சது. முருகா நீதான் துணையா இருக்கணும். அவங்க எல்லாரையும் உள்ள கூப்பிடுங்க. ஓகே டாக்டர். அன்பு அன்பு உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு. எந்திரிக்க அன்பு. அவரு கண்ணு முழிச்சிட்டாருங்க. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிட்டாரு. வாங்க அக்கா. போமா போ போ. வா மாப்பிள்ளை. மாப்பிள்ளை இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லைங்களா? ஒரு நிமிஷத்துல இப்படி எங்களை பயமுறுத்திட்டீங்களே. எங்களுக்கு இப்பதான் உசிரே வந்த மாதிரி இருக்கு மாப்ள. உங்க உடம்புல இவ்வளவு பிரச்சனை இருக்கப்போ நீங்க சாப்பிடாம ரிஸ்க் எடுக்கலாமா அன்பு சார்? ஆமா, எல்லாரும் இப்போ வந்து கேளுங்க. இவருக்கு இப்படி ஆறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? ஏமா, உங்க ஹஸ்பண்ட் ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?